படிக்க ஆசைப்பட்டாராம். தற்போது வெளிவந்த புத்தகம் அது. அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டாரா. அங்கே இருக்கிறவங்களாம் புத்தகத்தை தேடி சென்னை கன்னிமாரா நூல் நிலையத்திற்கு போனாங்களாம். அங்கே அந்த புத்தகத்தை யாரை எடுத்திருக்கிறதாக தெரிய வந்ததா. ரெஜிஸ்டரில் போய் செக் பண்ணி பார்த்தாங்களாம். அதில் CN அண்ணாதுரைன்னு கையெழுத்து இருந்துச்சான். அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பிய புத்தகத்தை அதே நேரத்தில் அவரும் படிக்க விரும்பியிருக்காரு. பார்த்தீங்களா, நம்ம தலைவர்களுக்கு புத்தகத்தின் மீது எவ்வளோ பற்று பார்த்தீங்கன்னா. மாணவர்களாகிய நாமும் கைபேசியை தவிர்த்து புத்தகத்தை கையில் எடுப்போம். நன்றி, வணக்கம். வாசிப்பே நேசிப்பின் உயிர் மூச்சு என்று மேடை பேச்சின் வித்தகராம் உரைநடை உலகின் தந்தையாம் மு. வரதராசரின் பாவை என்ற புத்தகத்தின் வாயிலாக தன் வாயால் கோவை பாடி சென்ற யோகனாவிற்கு பாராட்டுக்கள். Next I call lot number 10 Darun Santosh M, 4th standard A2. Lot number 10 Darun Santosh M, 4th standard A2. அனைவருக்கும் வணக்கம். பாரத பூமி பழம்பெரும் பூமி. அந்த புண்ணிய பூமியை தம் அன்பால் நிறைத்து ஆன்மீகம் தலைக்கச் செய்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆயிரம் ஆயிரம். அதில் முதன்மையானவர், முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். திரு வேங்கடகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் தொகுத்து வெளியிட்ட விவேகானந்தரின் பொன்மொழிகள் என்ற சிறிய நூலிலிருந்து சிலவற்றை நான் பேச வந்துள்ளேன். நம் நாட்டில் மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் 1861ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் விஸ்வநாத தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி அம்மையாருக்கும் அருமை மகனாய் பிறந்தார். அவரின் பெற்றோர் நரேந்திரர் என்று பெயர் சூட்டினர். சிறு வயதிலேயே ராமாயணம், மகாபாரதம், கீதை போன்ற நூல்களை அவர் கற்கும்படி செய்தார் அவரது தாயார். நான் சந்தித்த அறிஞர்களிடமும் பெரியோர்களிடமும் உங்களால் கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். எவரிடமிருந்தும் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. இறுதியாக தட்சிணேஸ்வரம் சென்று அங்கு வாழ்ந்து வந்த தவயோ